ஈரானில் கையெழுத்தான ராம்சார் ஈரநிலங்கள் உடன்படிக்கை 1971ஆம் ஆண்டு பிப்ரவரி 2 அன்று ஈரானில் உள்ள ராம்சார் நகரத்தில் ராம்சார் ஈரநிலங்கள் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது. இது உலகின் முதல் சர்வதேச சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உடன்படிக்கைகளில் ஒன்றாகும். ஈரநிலங்களை பாதுகாக்கும் நோக்கில் உருவான இந்த ஒப்பந்தம் வரலாற்று முக்கியத்துவம் பெற்றது. இந்த உடன்படிக்கையின் முழு பெயர் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ஈரநிலங்கள் குறித்த உடன்படிக்கையாகும். குறிப்பாக நீர்ப்பறவைகளின் வாழ்விடங்களை பாதுகாப்பது இதன் முக்கிய இலக்காக இருந்தது. காலப்போக்கில் ஈரநிலங்களின் மொத்த சூழலியல் முக்கியத்துவம் இதன் மைய கருத்தாக மாறியது. ஈரநிலங்கள் என்பவை ஏரிகள், சதுப்பு நிலங்கள், நதித்தாழ்வுகள், கடலோர ஈரப்பகுதிகள், மாங்க்ரோவ் காடுகள் போன்ற நீருடன் தொடர்புடைய நிலப்பரப்புகளை உள்ளடக்கியவை. இவை இயற்கையின் நீர் சுழற்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மனித வாழ்க்கைக்கும் இயற்கை சமநிலைக்கும் அவை அவசியமானவை. ராம்சார் உடன்படிக்கையின் முக்கிய நோக்கம் ஈரநிலங்களை அழிவிலிருந்து காப்பாற்றி அவற்றை அறிவுடனான பயன்பாடு என்ற கொள்கையின் கீழ் நிர்வகிப்பதாகும். இதன் பொருள் இயற்கையை அழிக்காமல் அதனை நிலையான முறையில் பயன்படுத்துவதாகும். இந்த உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட நாடுகள் தங்களின் முக்கிய ஈரநிலங்களை ராம்சார் பட்டியலில் சேர்க்க உறுதியளிக்கின்றன. அந்த பட்டியலில் உள்ள பகுதிகள் சர்வதேச முக்கியத்துவம் பெற்றவையாக கருதப்படுகின்றன. அவற்றை பாதுகாக்கும் பொறுப்பு அந்த நாட்டின் அரசுக்கு உண்டு. ராம்சார் உடன்படிக்கை 1975ஆம் ஆண்டில் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்தது. அதன் பின்னர் உலகின் பல நாடுகள் இதில் இணைந்தன. இன்று இது ஒரு உலகளாவிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கமாக வளர்ந்துள்ளது. ஈரநிலங்கள் வெள்ளக்கட்டுப்பாடு, நிலத்தடி நீர் நிரப்பு, நீர் சுத்திகரிப்பு போன்ற பல இயற்கை சேவைகளை வழங்குகின்றன. மேலும் பல உயிரினங்களுக்கு அவை பாதுகாப்பான வாழ்விடமாக இருக்கின்றன. இந்த உண்மைகளை உலகிற்கு உணர்த்துவதில் ராம்சார் உடன்படிக்கை முக்கிய பங்கு வகித்தது. ராம்சார் உடன்படிக்கையின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 2 அன்று உலக ஈரநிலங்கள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாளில் ஈரநிலங்களின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. பள்ளிகள், அமைப்புகள் மற்றும் அரசுகள் இதில் பங்கேற்கின்றன. இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள் இந்த உடன்படிக்கையின் உறுப்பினர்களாக இருந்து பல ஈரநிலங்களை ராம்சார் தலங்களாக அறிவித்துள்ளன. இதனால் அந்த பகுதிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பும் உலகளாவிய கவனமும் கிடைக்கிறது. இது உள்ளூர் மக்கள் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க உதவுகிறது. மொத்தத்தில் 1971ஆம் ஆண்டு கையெழுத்தான ராம்சார் உடன்படிக்கை இயற்கை பாதுகாப்பு வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது. ஈரநிலங்களின் மதிப்பை உலகம் உணரத் தொடங்கியதற்கு இதுவே அடித்தளமாக இருந்தது. இன்று கூட சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் இது முக்கியமான வழிகாட்டியாக திகழ்கிறது.